பண்ணுவீங்க? நான் டிவிக்கு தான் விஜய் தான். டிஎம்கே தான். டிஎம் நல்ல கூட்டணின்னா ஏடிஎம்கேவும் பிஜேபியும். ஏடிஎம்கேவும் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு எம்ஜிடிஓ. இன்னைக்கு ரேண்டம் பீப்புள் கிட்ட ரேண்டம் டாக்ஸ் பேசியிருந்தோம். மொத்தம் 3 கொஸ்டின் கேட்டிருந்தோம். ஃபர்ஸ்ட் ஒன், 2026 எலெக்ஷன்ல யாருக்கு சப்போர்ட் பண்ண போறீங்க? செகண்ட் ஒன், 2K கிட்ஸ் லவ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? தேர்ட் ஒன், அதே 2K கிட்ஸ்க்கு என்ன அட்வைஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு 3 கொஸ்டின் டோட்டலா கேட்டிருந்தோம். ஃபர்ஸ்ட் வந்தவர் நம்ம தனிக்காச்சலம். அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் நான் என்ன எலெக்ஷன் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு தான் கேட்டேன். அவரு நீங்களே பாருங்க. தனிக்காச்சலம். இந்த 2026 எலெக்ஷன்ல நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்றாங்க? இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கலாம். சொல்லுங்க பாரு. சப்போர்ட் பண்ணா டிஎம்கே தான். டிஎம்கே. அட்வைஸ் என்ன, இப்பெல்லாம் பசங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அவங்களுக்கே எல்லாம் தெரியுது. ஒரு சிலர் அவங்களே கெடுத்துக்கிறாங்க, ஒரு சிலர் நல்லா டெவலப் ஆகிருக்காங்க. அவ்வளோதான். அட்வைஸ்னு எதுவும் இப்போ அவங்க சொன்னாலும் நம்ம சொன்னாலும் கேட்குற மாதிரி இல்லை. அவங்க இஷ்டத்துக்கு அவங்களே ரெடி ஆயிடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம சொன்னாலும் எடுத்துக்க மாட்டாங்க, கண்ட்ரோல் பண்ண முடியல, விட்டுற வேண்டியதுதான். இப்ப அவர் என்ன அட்வைஸ் சொன்னாரு கவனிச்சியா? என்ன சொன்னாரு? 2K கிட்ஸ் ஒரு சில பேர் நல்ல வழியில போறாங்க, ஒரு சில பேர் கெட்ட வழியில போறாங்க, சில பேர் சொன்னாலும் கேட்டுக்க மாட்டாங்க. அதுல 3வது கேட்டகரி தான் நம்ம. சரி, அதை விடுறா. அடுத்து யார் போடுற? அடுத்து யாரா? உனக்கு நல்லா தெரிஞ்சவர் தான் சக்திவேல். யார் நம்ம சக்திவேலா? இப்போ அவரை பத்தி நீயே சொல்லு. ஒரு 2K கிட்ஸ் மேல இவ்வளவு வைத்திருச்சல் இருக்குதுன்னா அது இவர் மட்டும்தான். பியூர் 90s கிட்ஸ். 2K கிட்ஸ் பத்தி அவர் என்ன சொன்னா தெரியுமா? உங்க நேம் என்ன? சக்திவேல். இந்த 2026 எலெக்ஷன்ல யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? நான் டிவிக்கு தான் விஜய் தான். விஜய் ஃபேன் கிடையாது. ஓகே. பட் விஜய் பிடிக்கும். ஓகே. பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட லவ்வுக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? இருக்கிறவங்க ஜாலியா இருக்காங்க, முன்னா இருக்கிறவங்க கஷ்டப்படுறாங்க. ஓகே ஓகே. இப்போ ஒரு 20 ஏஜுக்குள்ள இருக்க பசங்களுக்கு என்ன நான் அட்வைஸ் பண்ணுவீங்க? லைஃப் எப்படி இப்போ நீங்க சம்பாரிச்சுட்டா தான் சார், அது மாதிரி அட்வைஸ் கேட்குறேன். லைஃப் பத்தி என்ன அட்வைஸ்? அவங்க இப்போ வரைக்கும் ஜாலியா இருக்கணும், அதுதான். ஓகே. ஏன்னா நாங்க முன்ன கஷ்டப்பட்டோம், இப்போ ஃபீல் பண்றோம் இந்த ஏஜ்ல பிறந்துடக்கூடாது. ஓகே ஓகே. நீங்க 20 கிட்ஸா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? ஓகே ஓகே. ஏன்னா இப்போ இருக்கிறவங்க தான் ஜாலியா இருக்காங்க, அதை பாக்குறவங்களுக்கு 90s கிட்ஸ் அதுதான் தோணும். கல்யாணம் அப்படியே இருந்தலாம். நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் மாதிரி, இப்போ 20 ஏஜுக்கு தான் சம்பாரிச்சுக்கிட்டா நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் கஷ்டப்படுவீங்க, அந்த மாதிரி ஏதாச்சும்? கம்பல்சரி அது இருக்கு எல்லாத்துக்குமே. இப்போ இருக்கிறவங்க ஜாலியா இருக்கிறாங்க, ஆனா அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல கொஞ்சம் கஷ்டம் வரும். அதுக்குள்ள ஏதாவது செட்டில் ஆனாதான் 25 வயசுக்குள்ள. அது மேல போச்சுன்னா எல்லாம் இப்போ வார சம்பளம் தான் எதிர்பார்க்குறாங்க, மாச சம்பளத்துக்கு யாரும் எதிர்பார்க்கறது. பாத்தியா அவர் என்ன சொன்னார்? பாத்தியா? பார்த்தேன். உங்களை தானே கழுவி ஊத்துறாரு. 2K கிட்ஸ் எல்லாத்தையும் கழுவி ஊத்துறாரு. ஜாலியா இருக்கீங்க நீங்க. நீயும் 2K கிட்ஸ் தானடா? நான் 2000 ஏர்லி 2K 90s கிட்ஸ்க்கு எங்களுக்கு ஒரு பாண்ட் இருக்கு, தெரியாதா உனக்கு? என்னத்த பாண்ட் இருக்கு? டேய், இப்ப நீங்க ஒரு பொண்ணை பாத்தீங்கன்னா டப்புன்னு உடனே போயிட்டு அதுகிட்ட பேசுறீங்க, இது பண்றீங்க, டப்புன்னு லவ் சொல்றீங்க. அது லவ்வா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாது, முன்னாடியே போய் லவ் சொல்றீங்க. நாங்கன்னா ஒரு பொண்ணை பார்த்தோம்னா எங்க ஸ்கூல் டைம்ல போயிட்டு நான் 2 மாசம் ஆகும் ஒரு பொண்ணு கிட்ட பேசுறது. ஒரு பொண்ணை பார்த்து கண்ணுக்கு நேரா நின்று ஐ லவ் யூன்னு சொல்ல வக்கு இல்ல, அந்த தைரியம் இல்ல. இங்க நீ பேசுற, நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. போடா. அதை விடு. லாஸ்டா அவர் என்ன சொன்னார் பத்தியா? என்ன சொன்னாரு? நக்கல்யா அவனுக்கு. என்னதான் ஒரு 2K கிட்ஸ் ஜாலியா இருக்கீங்க, மனசு கஷ்டமா இருந்தாலும் லாஸ்டா ஒரு பாயிண்ட் சொன்னாரு. என்ன அட்வைஸ் சொன்னாரு அவரு உங்களுக்கு? அதான், என்னதான் 2K கிட்ஸ் நீங்க எவ்வளவு ஜாலியா இருந்தாலும் ஒரு 25-30 ஏஜுக்குள்ள சம்பாதிச்சுங்க, ஏன்னா வாழ்க்கை கஷ்டமா இருக்கும். அதுதான்டா 90s கிட்ஸ். என்னதான் மத்தவங்களை பார்த்து இது பண்ணாலுமே 90s கிட்ஸ்க்கு ஒரு அக்கறை இருக்கு எல்லாரு மேலயும். அடுத்து யாரு தெரியுமா? யாரு? சிவனேசன். அவரும் ஒரு 90s கிட்ஸ் தான். இரு அவர் என்ன சொல்றாருன்னு பாத்துட்டு போடு. சிவனேசன், இந்த 2026 எலெக்ஷனுக்கு நீங்க யார் சப்போர்ட் பண்ணுவீங்க? இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? கஷ்டமான கேள்வியா? ஏன்னா அவங்களோட
கமெண்ட்ஸ் லைக் எப்படி சொல்றது, நான் அறிக்கை விடல. அறிக்கை விடல. இப்ப விஜய் அறிக்கை விட்டுருக்கிறது பத்தி என்ன, உமன்ஸ் டேக்கு அறிக்கை விட்டுருக்காரு, அதை பத்தி எல்லாரையும் ஓகே தான், இன்னும் கொஞ்சம் இன்னும் அறிக்கை வரணும். எல்லாரும் அந்த தகுதி ஃபைனல் பண்ணல. இப்ப நீங்க 90s 2K? நான் 90s. 2K கிட்ஸ் லவ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? 2K கிட்ஸ் வந்து என்ன சொல்றது, மெச்சூரிட்டி தான் சொல்லுவேன். மெச்சூரிட்டி இல்ல. ஆமா, ஃபியூச்சர் பத்தி கேட்காம, ஃபியூச்சர் பத்தி இல்லாம உடனே எடுத்துக்கிறாங்க. லைக் வந்து 90 கிட்ஸ் அப்படி கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் லவ் ஃபியூச்சர்னா ஃபியூச்சர் தான் வச்சுருப்பாங்க. ஒரு சின்ன அட்வைஸ் அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? ஃபியூச்சரை பத்தி யோசிக்க சொல்லுவேன். நான் 2K கிட்ஸ்க்கு மோஸ்ட் ஆஃப் 2K கிட்ஸ்க்கு வந்து நான் சர்க்கிள் பார்த்த வரைக்கும் ஒன்னே மேரேஜ் ஆயிடுச்சு. நான் குத்த சொல்லல, லைக் வந்து ஃபியூச்சரையும் பத்தி யோசிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். 90s கிட்ஸ் நான் என் சரௌண்டிங் பொறுத்த வரைக்கும் மெச்சூரிட்டியாக தான் நல்லா இருக்காங்க. என்ன தாண்டா பண்ணுவீங்க? ஒரு 90s கிட்ஸ் கூட இவங்களை பிடிக்க மாட்டேங்குது. நாங்க என்ன பண்ணோம், நாங்க எங்க லைஃப்ல எங்க ஒய்ஃபை பாத்துறோம். அவர் என்ன சொல்றாரு? மெச்சூரிட்டி இல்ல உங்களுக்கு, ஃபியூச்சரை பத்தி திங்க் பண்ண சொல்றாரு. ஃபியூச்சர்னா என்ன, பொண்ணு தானே ஃபியூச்சர். பொண்ணு கிடைச்சா லைஃபே கிடைச்ச மாதிரி. உருப்பிட மாட்டீங்க, சத்தியமா உருப்பிட மாட்டீங்க. டேய் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாரா, அவர் வீடியோ போறாரு. சரி பாரு. உங்க நேம்? சரவணன். சரவணுக்கு நீங்க யார் சப்போர்ட் பண்ணுவீங்க? விஜய்க்கு பண்ணுவோம். விஜய்க்கு பண்ணுவீங்க. நீங்க லவ் மேரேஜா? இல்ல அரேஞ்ச் மேரேஜ். அரேஞ்ச் மேரேஜ் தான். இப்ப லவ் பத்தி என்ன நினைக்கிறீங்க, இந்த ஜென்ரேஷன் லவ் பத்தி? எல்லாம் வந்து விரும்புறாங்க, ஆசைப்படுறாங்க. அதை நம்ம தடுக்க போனோம்னா அதுதான் அவங்க உயிரை விடுறாங்க. அதனாலதான் சரி அதுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க வாழட்டும். பாத்தியாடா எவ்வளவு சப்போர்ட் பண்றாரு பாத்தியா? எல்லாரும் அவர் மாதிரி சரவணன் அவர மாதிரி இருங்கடா. 2K கிட்ஸ் லவ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கடா. டேய் நீங்க பண்றது லவ்வே இல்லையடா, லவ்வா இருந்தா சப்போர்ட் பண்ண போறாங்க. நாங்களும் பண்றது லவ் தான். சரி அடுத்து யாரு கொடுப்போம்? அடுத்தது கந்தன். கண்ணன். 2-3 தடவை கேட்டுட்டு இருந்தேன்ல, காது கேட்காம. அதை போடுறேன் பாருங்க. கண்ணன். கண்ணன். கந்தன். கண்ணன். கந்தன். கந்தன் இல்ல கண்ணன். கண்ணன். சரி கண்ணன். 2026 எலெக்ஷனுக்கு யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? இப்போ இருக்கிறதுல ஒரு நல்ல கூட்டணின்னா ஏடிஎம்கேவும் பிஜேபியும். ஸோ அவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுவேன். இப்ப இருக்க ஜென்ரேஷன் லவ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவங்களுக்கு அப்படின்னா என்னன்னே தெரியல. இப்ப இருக்க வாழ்க்கையே அவங்களுக்கு புரிஞ்சுக்கல. அவங்க வந்து ஒரு லாங் டேர்ம்ல எப்படி இருக்கணும்னு திங்க் பண்றது கிடையாது, ஷார்ட் டேர்ம்ல தான் பாக்குறாங்க. ஃபியூச்சரை பத்தி யாரும் யோசிக்கிறது இல்லை. அது யோசிக்கிறது இல்லை. ஓகே, அவங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? அவங்க வந்து அவங்களுக்கு பேரண்ட்ஸ் சொல்றதை கேட்டு உருப்படியா வளர்ந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது. இப்போ இருக்கிற யங்கர் ஜென்ரேஷன் பேரண்ட்ஸ் ரொம்ப மதிக்கிறது இல்லை. அவங்க நினைக்கிறது நாங்கள் செய்கிறோம், எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பேரண்ட்ஸுக்கு இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றது அவங்களுக்கு புரியல. ஸோ அவங்க பேரண்ட்ஸ் சொல்றபடி நடந்துக்கணும்னு சொல்றீங்க. கண்டிப்பாக அவங்க அது மாதிரி நடந்துட்டாதான் அந்த பிரச்சனை இல்லாத இருக்கும். ஓகே. இல்லை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற பசங்கள்லாம் ரொம்ப இன்டெலிஜென்ட் பசங்க அந்த காலத்தை விட இப்போ இன்டெலிஜென்ட்டாக தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு ஃபோக்கஸ் சரியா இல்லை. அவங்க ராத்திரி 10 மணிக்கு வருது, 12 மணிக்கு வருது, 1 மணிக்கு வருது, இப்படி வராங்க. சரியா தூங்குறது கிடையாது, சரியா ஹெல்த்தை பார்த்துக்கிறது கிடையாது. இதெல்லாம் வந்து இப்போ இருக்கிற பசங்களோட பிரச்சனை. ஆனால் இன்டெலிஜென்ஸ் லெவல் அவங்களுக்கு நிறைய இருக்கு, அதை சரியா பயன்படுத்திக்கணும். அந்த சர்மிளா கூட பேசணும்ல, அந்த வீடியோ போடலாம். ஆனா அவங்க ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க, நீங்க எல்லாரும் கண்டிப்பா கேட்கணும். கண்டிப்பா கேளுங்க. இந்த மாதிரி ஒர்க் பண்றவங்களுக்கு எவ்வளவு ஃபீல் பண்றாங்க, அவங்க மனசுல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேளுங்க. ஷர்மிளா. சரி ஓகேக்கா. இப்போ இந்த ஜெனரேஷன் பசங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? ஒரு அட்வைஸ் மேல சொல்றாங்க, என்ன சொல்லுவீங்க? அட்வைஸ்லாம் கெட்ட பழக்கத்துல போக கூடாது. பிள்ளைங்க தவறான இதுல போகுதுங்கல்ல, அதுங்க போக கூடாது. பைக் ரொம்ப ஃபாஸ்டா எடுத்துட்டு போறாங்க பிள்ளைங்க, அது போய் எத்தனை உயிர் போகுது, எத்தனை அது போக கூடாது. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணிட்டு? 3 வருஷம். மக்களுக்கு அட்வைஸ் பண்றாங்க. இப்போ கொஞ்சம் குப்பையே வெளியில கீழே போடக்கூடாது, வெளியில கீழே போடக்கூடாது. எவ்வளவு வயசானவங்க போறாங்க வராங்க, அதெல்லாம் மிதிக்கிறாங்க. அது காலில் மிதிச்சுன்னு போறாங்க, அது குப்பைகளை தள்ளி வேணும்ட்டு நம்ம பெருக்கிறோம், வேணும்ட்டு தள்ளி விடுறாங்க.
அது இருக்கக்கூடாது. ஒரு டஸ்ட்பின் இருக்கா, டஸ்ட்பின்ல போடுங்க, அவ்வளவுதான். நாங்க வந்து எடுத்துக்கிறோம், அவ்வளவுதான். அந்த வேலை தான். ஓகேக்கா. இந்த ஜென்ரேஷன் லவ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? இப்போ 90s நீங்க அந்த காலத்துல லவ் பண்ணிருப்பீங்க, இந்த காலத்துல லவ்க்கு என்ன வித்தியாசம்? பசங்க லவ் பண்ணது நல்லதுதான். அம்மாங்க ஒத்துழைக்கலாம், ஆனா நல்ல பொண்ணா இருக்கணும், நல்ல பையனா இருக்கணும். அவங்களுக்குள்ள லைஃப்ல சண்டை வரக்கூடாது, சாடி வரக்கூடாது, சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான். சரி. இப்ப 20 to 30 வயசு இருக்காங்கல்ல, பசங்களுக்கு லைஃப் எப்படி இருக்கும்? இப்பயே சம்பாரிச்சுக்கிட்டாதான் அப்பெல்லாம் ரொம்ப கஷ்டம். அந்த ஆமா, மாதிரி அது இன்னும் கரெக்ட் தான். பசங்க படிச்சு சம்பாரிச்சா அதுங்க வாழ்க்கையில நல்லா இருக்குங்க. அதுங்க படிக்காம இது பண்ணா ஒன்னும் பிரயோஜனமே இல்லாத ஆயிடும். அதுங்க நல்லா படிச்சு நல்லா சம்பாதிக்கணும், சம்பாரிச்சு அதுங்க காலில் நிக்கணும். அதுதான் என் பிள்ளையா இருந்தா கூட அதுதான் நான் சொல்லுவேன். என் பிள்ளை நல்லா உயர்ந்து நிற்கணும், அந்த வார்த்தை நீங்க எப்பவும் இருக்கணும் சொல்றாங்க. ஆமா, நான் ரொம்ப ஃபீலிங்கா பேசினாங்க. நல்ல பொண்ணை லவ் பண்ணுங்க, கண்டிப்பா சேர்த்து வைப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் வீட்டுக்கு வந்து நல்ல பிள்ளையா இருங்க, சம்பாதிச்சுங்க, அப்பா அம்மா பாத்துக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்பயுமா உங்களுக்கு ஒன்று சொன்னாங்களே, பைக் வேகமா ஓட்டக்கூடாது. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே ஒண்ணு சொன்னாங்க, குப்பையை குப்பை தொட்டியில போடுங்க. அவங்க கீழே எல்லாரும் கீழே போட்டு போறீங்களா, குப்பையை குப்பை தொட்டியில போடுங்க. அப்படி குப்பை தொட்டியில போடாத ஆளுலாம் சிலுகுடா. ஆமா, சிலுக்குடா. அம்முக்கு டும்முக்கு அம்மாள் டும்மா